வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், இல்ல அவன் சாப்பிட்டான், இல்ல அவள் சாப்பிட்டாள், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சாப்பிட்டேன், தூங்கினேன், பறித்தேன், தெரிவிச்சேன். ஏதாவது ஒரு செய்தியை நான் சொல்லிட்டேன், தெரிவிச்சிட்டேன், சொன்னேன். இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்ல. சாப்பிட்டேன், தூங்கினேன், நடந்தேன், சமைச்சேன், டிவி பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஊருக்கு சென்றேன், போனேன், வந்தேன். இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி சென்டென்ஸ்ல நம்ம பேசுறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது இப்பதான் நடக்குதா, இல்ல இது முடிஞ்சு போன விஷயமா, இல்ல இனிமேல்ட்டு நடக்க போதா? இப்ப பாருங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன். ஏன்னா இது எல்லாத்துலயுமே நான் அந்த மாதிரிதான் கடைசியா முடிச்சிருக்கேன், தூங்கினேன் அப்படின்னு. நான் பறித்தேன். அப்ப இது போல நான் பறித்தேன், நான் தூங்கினேன், நான் தெரிவிச்சிட்டேன், நான் சொன்னேன், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஓகேவா? முடிஞ்சு போன விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், சாப்பிடு. சாப்பிடுங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஈட். சாப்பிடு அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னங்க அது? ஈட். தூங்கு, அதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்லீப். நம்ம வேர்ப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேர்ப்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சென்டென்ஸ் பேச முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்கிறது நமக்கு புரியும். ஒரு சென்டென்ஸுக்கு மிக மிக முக்கியம் வேர்ப்ஸ் இருக்கணுங்க. பரி, பரின்னா பிளக், பிளக். தெரிவி அப்படின்னா கன்வே பண்றது, நம்மகிட்ட இருந்து இன்னும் ஒருத்தவங்க செய்திய கன்வே பண்றது, தெரிவிக்கிறது. அதான் கன்வே அப்படின்னா தெரிவி. சொல்லு, சொல்லுங்கிறதுக்கு டெல். இதெல்லாம் நான் எழுதிருக்கிறது எல்லாமே வேர்ப் 1 எழுதியிருக்கேன். ஓகேவா? ஆனா இது பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்த நம்ம இன்னைக்கு எப்படி பேசலாம், அதுக்கு எந்த மாதிரி வேர்ப் பயன்பட போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். காட்டி இப்ப பாருங்க, இது verb 1. ஓகேவா? verb 1. இது பாத்தீங்கன்னா verb 2. பாருங்க, இது verb 2. ஓகேவா? இது verb 3. இது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. இது வந்து present ஃபார்ம். இது பாஸ்ட். இது பாத்தீங்கன்னா present participle. ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? verb 1 பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1ன்னு சொல்லுவோம். verb 2 வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம். verb 3 பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப பாருங்க, eat, ate, eaten, convey, conveyed, conveyed, tell, told, told, pluck, plucked, plucked, drive, drove, driven. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாமே இந்த verb 2 பயன்படுத்தி தான் பார்க்க போறோம். முடிஞ்சு போன விஷயத்த எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம், பேசினா என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆல் சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க, அதுக்கு பக்கத்துல verb 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். ஐ தெரிவிக்கிறது. இப்பதானே பார்த்தோம், தெரிவி அப்படின்னா கன்வே. ஒரு செய்திய ஒருத்தவங்க இருந்து இன்னும் ஒருத்தவங்க தெரிவிக்கிறது, அது கன்வே. கன்வே. ஓகேவா? ஐ தெரிவி அப்படின்னா இப்ப என்ன சொன்னோம்? கன்வே. புதுசு புதுசா வேர்ப் கத்துக்கோங்க. ஓகேவா? கன்வே அப்படின்னா தெரிவி அப்படின்னு அர்த்தம். தெரிவித்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இது கூட ஈடி சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஐ கன்வேடு, நான் தெரிவிச்சேன். எதை தெரிவிச்சேன்? திஸ் மெசேஜ். இந்த மெசேஜை நான் தெரிவிச்சிட்டேன். இப்ப நம்ம இன்னும் இதுல வேணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஐ கன்வேடு திஸ் மெசேஜ். நான் இந்த மெசேஜை நான் தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஐ கன்வேடு திஸ் மெசேஜ்.
காட் இட்? அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு வேர்ப் கத்துருக்கோம், கன்வே. கன்வேன்னா ஒரு விஷயத்த இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட தெரிவிக்கிறது, அது கன்வே. ஓகேவா? பாஸ் பண்றது அந்த விஷயத்த. ஐ கன்வேட் திஸ் மெசேஜ். நான் அந்த மெசேஜை தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாருங்க, சப்ஜெக்ட் வந்துட்டாங்க, verb to வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? முடிஞ்சு போன விஷயம் பார்த்தேன், அது ஒரு க்ளூ இருக்கு. நேத்து அப்படிங்கறதும் இருக்கு. ஓகேவா? சப்போஸ் நேற்று இல்லைன்னாலும் பார்த்தேன் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்ப பிரசன்ட்ல பாக்குறாங்களா, இல்ல இனிமேதான் பாப்பாங்களா, இல்ல பார்த்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கவனிக்கணும். பார்த்துட்டாங்க, நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யாரை எழுதணும்? சப்ஜெக்ட். வெரி குட்ங்க. ஃபர்ஸ்ட் ஐ. அடுத்தது verb தானே. இதுல வந்து நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன்? பாக்குற வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கு verb இந்த இடத்துல எழுதுற பாருங்க, சி, சா, சீன். இந்த verb to தான் இங்க எடுத்து எழுத போறோம். ஓகேங்களா? ஐ சா, நான் பார்த்தேன். யார பார்த்தேன்? அவனை. ஐ சா ஹிம். ஐ சா ஹிம், நான் பார்த்தேன். எப்ப பார்த்தேன்? நேத்து பார்த்தேன். ஐ சா ஹிம் எஸ்டர்டே. ஓகேவா? ஐ சா ஹிம் எஸ்டர்டே. இதே சென்டென்ஸ் அவள் என்ன நேத்து பார்த்தான்னு சொல்றோம். அவள் நேத்துக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்றோம். அவள். அப்ப என்ன செய்வோம்? ஷி. வேர்பு அதே தானே வரப்போகுது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர்பு அதே தான் வரப்போகுது. ஷி சா. அவ யார பார்த்தா? என்ன பார்த்தா. ஷி சா மீ. அவ என்ன பார்த்தா. எப்ப பார்த்தா? எஸ்டர்டே. அவ நேத்து என்ன பார்த்தா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். பாஸ்ட் டென்ஸ்ல verb to அதே தான் வரப்போகுது. ஓகேவா? shall we go to the next sentence? இது பாருங்க, அவ 2 நாளைக்கு முன்னாடி பூக்களை பறிச்சா அப்படின்னு சொல்றோம். 2 நாளைக்கு முன்னாடி அவ பூக்களை பறிச்சா. இப்ப பாருங்க, அவள், ஷி. உன்னை பறிக்கிறதுக்கு என்னங்க verb சொன்னோம்? பிளக். வெரி குட். ஷீக்கு அப்புறம் verb to தான் வரும். இதுதான் பிளக். பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. இவங்க கூட ed ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இவங்க தான் verb 2. ஷீ பிளக்டு. அவ பறிச்சா. என்ன பறிச்சா? பூக்களை பறிச்சா. ஷீ பிளக்டு ஃப்ளவர்ஸ். அவ வந்து என்னத்த பறிச்சா? ஃப்ளவர்ஸ பறிச்சா. எப்ப பறிச்சா? 2 நாளைக்கு முன்னாடி. அப்ப 2 days ago. 2 days ago. ஓகே? she plucked. அவ பறிச்சா. flowers 2 days ago. ஓகே? இதெல்லாம் பாத்தீங்கன்னா past tenseக்கான clue words. yesterday, day before yesterday, last month, last week, இல்ல 2 days ago, இல்ல 1 week ago. இதெல்லாம் வந்து past tense கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு clue word. ஓகேவா? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் உணவை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். அவன் உணவை வேஸ்ட் பண்ணிட்டான் நேத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட்? அவன். ஹி. புது புது வேர்பா கத்துக்கலாம். இந்த இடத்துல வேஸ்ட். அவன் வந்து என்ன வேலையை பண்ணனா? வேஸ்ட் ஆக்கிட்டான். அதுவே ஒரு ஆக்ஷன் வேர்பு தான். ஓகேவா? ஹி வேஸ்ட். அது கூட ed ஆட் பண்ணிக்கிறோம். வேஸ்டட். ஓகேவா? அவன் வந்து உணவு பொருளை என்ன பண்ணிட்டான்? வேஸ்ட் பண்ணிட்டான். ஓகேவா? எதை? உணவை. he wasted the food. இன்னும் பொதுவா ஜென்ரலா சொல்றதா இருந்தா ஃபுட்ஸ் சொல்லிக்கலாம். he wasted the foods இல்லைன்னா the food. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். அவன் உணவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டான்
அப்படின்னு சொல்றோம். Got it? Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, அவ ஒரு பேனா கொண்டு வந்தாள். அவ ஒரு பேனா கொண்டு வந்தாள்னா அவ ஒரு புது பேனா எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? பாருங்க, அவள் கொண்டு வர்றது. கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல bring, brought, brought. ஓகேவா? அந்த bring தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. அவங்க brought-ஆ மாறுறாங்க. she brought. she brought அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கொண்டு வந்தா. என்ன கொண்டு வந்தா? ஏ நியூ பென்னு சேர்த்துக்கும். ஒரு புதிய பேனா அவ எடுத்துக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்றோம். she brought a new pen. Okay, got it? இப்ப பாருங்க, நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு இருக்கு. நான் அவர்களை சந்தித்தேன். ஃபர்ஸ்ட் யாரு சப்ஜெக்ட்? ஐ. ஐ என்ன வேலை பண்றாங்க? சந்திக்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு மீட். சந்தித்தேன்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்ப ஐ மெட். ஐ மெட் நான் சந்திச்சேன். யார? அவர்களை, them. ஐ மெட் them. நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் அவர்களை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். நான் அவங்களை எப்ப பார்த்தேன்? போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஐ மெட் ஹிம். ஐ மெட் ஹிம் போன வாரம் அப்படின்னா லாஸ்ட் வீக். நான் போன வாரம் அவர்களை பார்த்தேன். சாரி, இந்த இடத்துல தெம்ல அவர்களை அப்படின்னா இப்ப ஹிம்னா நான் அவனை பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு நம்மளா சப்ஜெக்டை உருவாக்கிக்க வேண்டியதான். ஐ மெட் தெம் லாஸ்ட் வீக். நான் அவர்களை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடம் ஐ மெட் ஹிம் லாஸ்ட் வீக் அப்படின்னா நான் அவனை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். காட் இட்? இந்த இடத்துல ப்ரோனவுனை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டு தான். நான் அவளை பார்த்தேன். ஐ மெட் ஹர் லாஸ்ட் வீக். ஓகே, இப்ப பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சப்ஜெக்ட், அவங்க கூட verb to வந்துருவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்கணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் verb to வருவாங்க. இப்ப பார்த்தது எல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப இத நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்களா? பாருங்க, நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னா ஐ மெட் ஹிம். நான் அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்ல போறோம். நான் அவர்களை சந்திக்கவில்லை. இப்ப அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுதுன்னா, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் பிளஸ் டிட். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால டிட். டிட் பிளஸ் நாட். டிட் கூட நாட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம verb to போட்டுறக்கூடாது. verb 1 போடுறோம் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு. நல்லா நீங்க பார்க்கணும். சப்ஜெக்ட் டிட் நாட் பிளஸ் verb 1 எப்ப? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல, சாரி பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இது. ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸா நீங்க சொல்றீங்கன்னா verb 1 தான் சேர்க்கணும். இதே நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்றீங்க அப்படின்னா verb to ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன் இந்த இடத்துல verb 1 சொல்றோம், ஏன் verb 2 சொல்லக்கூடாது அப்படின்னா, இங்கேயே பாஸ்ட குறிக்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்துருச்சு. அதனால திரும்ப நம்ம பாஸ்ட குறிக்கிற மாதிரி அவங்க ஒரு வேர்டு போடணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க டிட் போட்டு சொல்லிட்டாலே அது முடிஞ்சு போன விஷயம்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்ப சென்டென்ஸ் சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ மெட் them. நான் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா, சப்ஜெக்டுக்கு அடுத்தது டிட் நாட் அவங்க வரணும். டிட்
நாட். ஓகேவா? ஐ டிட் நாட். இவங்களுக்கு அப்புறம் இவங்க அடுத்தது இங்க என்ன எழுதிருக்கிறோமோ அத்தனை பேரும் அப்படியே வந்துருவாங்க. ஓகேவா? சப்ஜெக்டை எழுதிக்கிறீங்க, அதுக்கு பக்கத்துல டிட் நாட்டு சேர்த்துக்கிறீங்க, மற்றவங்க எல்லாமே அப்படியே வருவாங்க. ஆனா அந்த வேர்பை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது வேர்ப் 2 போட போறோம், நம்ம இந்த இடத்துல மீட் போட போறோம். இது வேர்ப் 1. ஓகேவா? இது வேர்ப் 1. ஐ டிட் நாட் மீட் தம். ஓகேவா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நாட் வந்துருக்கீங்களா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வேர்பு 1 தான் வரணும், 2 வரக்கூடாது. இப்ப பாருங்க, ஐ டிட் நாட் மீட் தம். நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். இதை இப்படியும் சொல்லலாம், didn't. I didn't meet them. நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். Got it? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல டிடன்ட் ஆட் பண்றோம், அப்புறம் வேர்பு 1 ஆட் பண்றோம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் 2, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் டிடன்ட் பிளஸ் வேர்ப் 1. இப்ப நான் படித்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம், நான் படிக்கவில்லை அப்படின்னு அப்புறமா சொல்றோம். இப்ப பாருங்க, நான் படித்தேன். இப்ப சப்ஜெக்ட் யாரு? ஐ, நான் தானே. நான் படிச்சேன், இல்லைன்னா நான் எழுதுனேன், இல்லை நான் ஓடுனேன், இல்லை நான் வரைஞ்சேன். இப்படி என்ன வேணாலும் நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம முதல்ல பேசி பழகிக்கோங்க. இல்லை வந்து நியூ வேர்பா கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துல வேர்பை வந்து மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், நான் நேத்து படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். நான் படம் பார்த்தேன். அப்ப பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வாட்ச். ஐ வாட்ச் டிவி. நான் டிவி பார்த்தேன். ஓகேவா? ஐ வாட்ச் டிவி. நான் டிவி பார்த்தேன். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதையே இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, இந்த ஆர்டர் படி சொல்லுங்க. ஐ டிடன்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்தது கட்டாயமா டிடன்ட். ஐ டிடன்ட். வேர்ப் 1 தானே போடணும், பாத்தீங்களா? வாட்ச்டு. இப்போ வேர்ப் 2ல போடணும், சாரி, ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஐ வாட்ச் டிவி அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம இப்போ பார்க்கறது பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால வேர்ப் கூட இடி சேர்க்கிறோம், வாட்ச்டு. இங்க பாருங்க, டிடன்ட். டிடன்ட்க்கு அடுத்து வேர்ப் 1 தானே வரணும், இப்பதான் வாட்ச் சேர்க்கணும். ஓகேவா? ஐ வாட்ச் டிவி. ஐ வாட்ச்டு டிவி. நான் டிவி பார்த்தேன். ஐ டிடன்ட் வாட்ச் டிவி. நான் டிவி பார்க்கவில்லை. ஓகே, காட் இட்? இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? நெக்ஸ்ட், இப்ப பாருங்க, நான் சாவிய வச்சுட்டேன். சாவியை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வைக்கிறதுக்கு வேர்பு பாத்தீங்கன்னா கீப். கீப் சொல்லலாம், இல்லைன்னா புட் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? கீப், கீப்புக்கு கெப்ட், கெப்ட். புட்டு எடுத்தீங்கன்னா எல்லாமே புட்டு தான், புட் புட் புட்டு தான். ஓகேவா? இந்த ரெண்டு வேர்புல நீங்க எதை வேணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் சாவிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. ஐ கெப்ட். ஐ கெப்ட் த கீஸ். நான் சாவிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இத நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் சொல்ல போறோம். நான் சாவியை வைக்கவே இல்லை, நான் எடுத்துட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். சாவியை நாங்க வைக்கல அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, ஐக்கு பக்கத்துல டிடன்ட். ஐ டிடன்ட். டிடன்ட் வந்தாலே கட்டாயமா வேர்பு மாறும் இல்லைங்களா? கீப். வேர்பு 1 தான் ஆட் பண்ணணும். ஐ டிடன்ட் கீப் த கீஸ். இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல புட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சாவியை வச்சுட்டேன் அப்படின்னா ஐ கெப்ட் த கீஸ். ஐ டிடன்ட் கீப் த கீஸ்னா சாவியை நான் வைக்கல
அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். இதோ உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்க. இது உங்களுக்கான சென்டென்ஸ். அவன் ஓடினான், அவள் வந்தாள், அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது மூணுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இத பாசிட்டிவாவும் சொல்லுங்க, நெகட்டிவாவும் சொல்லுங்க. அவன் ஓடினான், அவன் ஓடவில்லை. இது ரெண்டுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம்? அவள் வந்தாள், அவள் வரவில்லை, அவர்கள் பேசினார்கள், அவர்கள் பேசவில்லை. இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.